கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த வாரமும் தியானித்தோம். இந்த வாரமும் நாம் அதிலிருந்து முக்கியமான சில காரியங்களை நான் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக இருக்கிறேன். போன வாரத்தில் நம்ம அந்த 20ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம். அதில் இன்னும் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இதை எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தெளிவுபடுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பாருங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இறங்கி, ரெண்டு காரியம். ஒன்று பாதாளத்தின் திறவுகோல், மரணம், பாதாளம், நரகம். இவை மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்டது. அதனாலே அதனுடைய திறவுகோலையும் பாருங்க. அப்போ 20ஆம் அதிகாரம் வரைக்கும் அது இன்னும் என்ன பண்ண முடியல, திறக்கல. அப்போதான் என்ன பண்றாங்க, திறந்து அது சாத்தானுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. சாத்தானின் பிடியில சிக்கி சாத்தான் கிட்ட மாட்டி இருக்கிறவங்க அங்கதான் என்ன பண்ணுவாங்க. எபிரேய மொழியிலும் ரொம்ப அழகா சட்டான் அப்படின்னு உச்சரிப்பு வருது. எபிரேய மொழியில சட்டான், தமிழ்லயே சாத்தான், இங்கிலீஷ்ல சேட்டன். அவன் பேர் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அபியூசர், ஏமாற்றுகிறவன். அதுதான் அவனுடைய முக்கியமான காரியம். 2ஆம் வசனம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து, அதை இவர்கள் 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடி, 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேலே முத்திரை. பாருங்க, தேவன் போட்ட முத்திரையை அவர் மட்டும்தான் உடைக்க முடியும். ஏன்னா 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த முத்திரையை யார் உடைப்பா என்று சொல்லி அழுகிறார் யோவான். அந்த முத்திரையை உடைக்க அதிகாரம் யாருக்கு தான் உண்டு? நம்மள கூட ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே முத்திரித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே முத்திரித்திருக்கிறார். இந்த முத்திரை யாராலையும் உடைக்கவே. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தீமையான பிசாசின் பிடியில் இருக்கிற உலகத்துல நம்ம உயிரோடு பாதுகாப்பா இருக்கிறோம்னா, அவன் நம்ம மேல பெரிய கோபம் என்னன்னா, இந்த முத்திரையை நம்மளால என்ன பண்ண முடியல, உடைக்கவே முடியும். அதே போல முத்திரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, பாதாளத்துல கட்டி அவனை போட்டாரு 1000 வருஷம் அப்படின்ட்டு. இந்த 1000 வருஷத்தை குறித்து போன வாரம் நான் உங்களோட கூட பேசினேன். மில்லினியலிசம்னா 1000 வருஷம். சிலர் ரோமன் கத்தோலிக்கர்கள், பேப்டிஸ்ட் சர்ச் மக்கள், இப்படி சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1000 வருஷம்ன்றது ஒன்று இல்லைங்க. அது என்னன்னா, ஒரு இந்த வெளிப்படுத்தின விசேஷமே அடையாளங்களினாலே சொல்லப்பட்டது ஒரு அடையாளம். இந்த 1000 வருஷத்துல தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சபை காலம் இப்போதான் 1000 வருஷம் அப்படின்றாங்க. அது தவறு. அடுத்து இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க, போஸ்ட் மில்லினியலிசம், 1000 வருஷத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் வருவார். இல்லையே, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்றாரு, வந்து மிருகத்தை கட்டி போடுறாரு. அதுக்கப்புறமா தான், ஆனா அவர் 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் வருவாரு அப்படின்னு சிலர் என்ன பண்றாங்க. அதுவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ப்ரீ மில்லினியலிசம், 1000 வருஷத்துக்கு முன்பே ஆண்டவர் சில காரியங்களை என்ன பண்றாரு, செய்கிறாரு. அப்ப அதை தான் நாம என்ன பண்றோம், இப்ப நம்புறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம். 7 வருஷத்துக்கு உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி என்னன்னா சபையை என்ன பண்றாரு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடுவில் ஆண்டவரும் என்ன பண்றாரு, தம்முடைய தூதர்களோடு வராரு, சபையை எடுத்துக்கொள்ள. அதுக்கப்புறம் வெள்ளை குதிரையின் மேலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தங்களோடு கூட என்ன பண்றாரு, வராரு. ஸோ அதை தான் நாம் என்ன பண்ணணும், நம்பணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சபை என்ன பண்ணப்படும். ஆனா சிலர் பிரசங்கம் பண்றாங்க, அது மிக 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 தவறு. பைபிள்ல இல்ல. 1000 வருஷம் அந்த உபத்திரவ காலத்துல சபை என்ன பண்ணுமா, இருக்குமா. சிலர் சொல்றாங்க முதல் 3 வருஷத்துல இருக்குமா, அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், அதுல சபை போயிருமா. அப்ப ரொம்ப தவறான ஒரு போதனை இது. அப்படி பைபிள்ல இல்லவே இல்லை. யூதர்கள் தங்கள் மனைவிகளை ரொம்ப நல்லா என்ன பார்த்துப்பாங்களாம். ஆண்டவர் மணவாளன், நம்ம யாரா
மணவாட்டி, சபையை மணவாட்டி என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் அப்படி ஒரு தீங்கை மணவாட்டிக்கு என்ன பண்ண மாட்டார். ஆனா மேல இங்க 7 வருஷம் உபத்திரவ காலம்னா அங்க 7 வருஷம் கல்யாண விருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. 6 நாள் ரிசப்ஷன், 7ஆம் நாள் கல்யாணம். இது யூதர்களுடைய கல்யாண வழக்கு. 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக. ஐயோ ஆண்டவரே, இது ஏன் செய்றீங்கன்னு நான் மனசுக்குள்ளவே கேட்டேன் ஒரு நாள். கொஞ்ச காலம் அவனை என்ன பண்ணவும் செய்யறாராம். இந்த கொஞ்ச காலன்றது நமக்கு எவ்வளவு நாள்னு தெரியல. பைபிள்ல வந்து ஒரு நாள் 1000 வருஷம் போலும் அவரால் ஆக்க முடியுமா? 1000 வருஷத்தை 11 நாள் தான் ஆகுமா. எகிப்துல இருந்து கானானுக்கு போக எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் ஆச்சு? அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் செய்த நன்மைகளை மறந்தார்கள். ஆண்டவர் சுத்த விட்டார். ஒண்ணு ஆனா பாதுகாத்துட்டார். ஆனா என்ன பண்ணிட்டாரு? அதான் பாசம், ஜனங்க மேல அவர் வச்சிருக்கிற இறக்கும். நம்ம என்னதான் பிள்ளைங்களை அடிச்சாலும் திட்டினாலும் டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும் எல்லாம். அது மாதிரி 4வது வசனம். கவனிங்கள், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. அப்போ நிறைய சிங்காசனங்கள் இருந்திருக்காங்க. அதுல அவங்களெல்லாம் உட்கார்ந்தாங்களாம். இங்க அவங்க ராஜாக்களா உட்கார்லையா, நீதிபதிகளா என்ன பண்றாங்களாம், உட்கார்றாங்களாம். அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும். இயேசுவை யார் அந்த சிங்காசனத்துல உட்காருவாங்க அப்படின்றது அங்க போடப்பட்டிருக்கு. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, நீங்களே சொல்லுங்க. இந்த 1000 வருஷம் ஏசப்பா கூட சேர்ந்து நியாயாதிபதியா சிங்காசனத்துல உட்கார்ந்து யார் அரசாள்வாங்களாம்? ரத்த சாட்சியா 15ஆம் அதிகாரத்துல இது ரத்த சாட்சி. 15ஆம் அதிகாரத்துல பலிபீடத்துல அழுகுறாங்க, ஆண்டவரே நீங்க எப்போ எங்களுக்கு எது வரைக்கும் நீங்க இது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை இதுல இருந்து. இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை மாதிரி என்ன பண்றாங்க, பாடு அனுபவிக்கிறாங்க, இருக்கிறாங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் வந்த பிறகு பாருங்க, இந்த பூமியில எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ பரலோகத்துல அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு மகிமையும் வச்சிருப்பாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலங்களை, என் பிதாவின் வீட்டில அநேக. நான் இப்படி யோசிக்கிறேன், இது என் கருத்து. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து பைபிளில் ஒரு சிலவரை எடுத்துப்போம். பவுல் பேதுருவுக்கு இருக்கிற மகிமையை ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரா? அதாவது தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மனம் திரும்பி சின்ன வேலையை செஞ்சுட்டு வராங்களே, அவங்களுக்கும் அதே மகிமை தான் பைபிளில் இருக்குமா? அப்படி யாரை சொல்லலாம்? பைபிளில் சிலர்லாம் சும்மா ரொம்ப சின்ன வேலை தான் செஞ்சுருப்பாங்க. யாரை சொல்லலாம்? சில சமயம் ஆகாப்பின் ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டாராமே, அதுக்கப்புறம் மனம் திரும்பலை, ஆனாலும் விட்டுருங்க, அவன் மறைச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு இவங்கெல்லாம் பயங்கரம், தலைகீழாக என்ன சிலுவையில் அறையின்றாங்க. பவுல்னா அவர் செஞ்ச தியாகம். இப்போ அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குமா இருக்காதா? வெவ்வேறு ஆண்டவர் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருவாரு. அப்போ நான் யோசிக்கிறாங்க, நிறைய ரூம் இருக்கு. சிலது வந்து ஆர்டினரி ரூம், சிலது டீலக்ஸ், சிலது சூப்பர் டீலக்ஸ், சில ரூம்னா அவர் ரூமுக்கு பக்கத்துலயே. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பாரபட்சம் கிடையாது. உதாரணத்துக்கு அவரே சொல்றாரு, ஒருத்தங்கிட்ட 5 கொடுத்தேன் தாழ்ந்து, ஒருத்தங்கிட்ட 3 கொடுத்தேன், ஒருத்தங்கிட்ட 1 தான். அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரிவார்டு ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையா? இப்போ இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாம் இப்போ இருக்கிறோம், இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறோம். இதில் ஆண்டவர் வேறு பிரித்து வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, இவங்க நல்லா ஊழியம் பண்ணுறவங்க, இவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு வரவங்க, இவங்க உண்மையாக என்ன தேடுறவங்க, அப்படி ஆண்டவர் வேறு பிரித்து வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டாரா? அப்போது எல்லாருக்கும் அப்போது ஒரே இது கேட்டகரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்கவுங்களுக்கு ஏற்ற கேட்டகரி ஆண்டவர் கட்டாயம் வைப்பாரா இல்லையா?
அதுதான், அதை நான் நம்புறேன், அவ்வளவுதான். அதை விளக்குறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 1000 வருஷம் அவரோடு கூட அரசால போறவங்க யாருன்னா இவங்க தான். இந்த உபத்திரவ காலத்துல முத்திரையை குத்தி கொள்ளாமல் இரத்த சாட்சியாய் மரித்த விசுவாசிகள். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் உண்டு, அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை விசுவாசிகள். எங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை விசுவாசிகளுக்கு பேர் மாறிடுச்சு. இப்ப மணவாட்டி சபை. அதுக்கப்புறம் 19ஆம் அதிகாரத்துல அவங்கள மனைவின்ற வார்த்தையை என்ன பண்றாரு? அப்ப ஆவியானவர் எழுதி வைக்கணும்னா தெளிவுபடுத்தி எழுதி வச்சிருப்பாரா, இருக்க மாட்டாரா? அதனாலே நான் இதை நம்புகிறேன். ஆனா ஒரு சாரார் அதை நம்புறாங்க, அதை பிரசங்கமும் பண்றாங்க. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால எனக்கு அதுக்கு வசனம் கொடுக்கணும் அவங்க. ஆனா யாராலையும் இது வரைக்கும் என்ன கொடுக்க முடியல. சபை 1000 வருஷம் அரசாலும்னு ஒருத்தராலையும் வசனத்தை எடுத்து என்ன பண்ண முடியல. சரி, இப்ப நீங்க என்னைய பார்த்து கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் அப்ப ரத்த சாட்சி மட்டும்தான் அரசாள்வாங்கன்னு வசனம் எடுத்து காட்டுங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பைபிள்ல இல்லாதது பேச மாட்டேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு பெரிய வெளிப்பாடு. இந்த பவுல் பரலோகம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். 3ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? பரலோகத்துக்கு போனது 4 பேர் தான் பைபிள்ல. 1 மோசே. ஏன்னா இப்போ பைபிள்ல புக்கு எழுதிருக்கணும், ஆண்டவர் முகமுகமா பார்த்துருக்கணும், அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அது 1 மோசே. அடுத்து வேற யாராவது சொல்லலாம். பரலோகத்துக்கு எடுத்து போயிட்டு வந்தது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் 5 புக்கு எழுதியிருக்காரு பைபிள்ல. ஆண்டவர் முகமுகமா பார்த்துட்டார் பத்மதீவுல. அடுத்து பவுல். ஆண்டவர் முகமுகமா அந்த ஒளியை என்ன பண்ணிட்டார்? பார்த்துட்டாரு. பைபிள்ல 14 நிருபம், அதாவது எபிரேயரும் சேர்த்து. இப்போ இவங்க 3 பேர் தான் பரலோகம் போயிட்டு வந்தாங்க, பரலோகத்தை பார்த்தாங்கன்னு நான் ஏத்துப்பேன். மற்றவங்க யார் சொன்னாலும் நான் என்ன பண்றது இல்லை, ஏத்துக்கிறது இல்லை. இப்போ பரலோகம் போயிட்டு வந்தவர் சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? போதும், வசனம் இருக்கா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் பார்த்தீர்களா? அற்ப வழக்குல நீங்க போய் உங்களை என்ன பண்ணிக்காதீங்க. அப்ப இது பவுல் சொல்ற வசனம். பவுல் பெரிய பரிசுத்தவான். பைபிள் அவர் ஆண்டவரே அவருக்கு இறங்கி சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் எந்த பைபிள் ஸ்கூலுக்கும் போல, ஆண்டவரே நேரடியா அவர்கிட்ட அப்படியே பேசுவாராங்க. அப்படி எழுதுறாரு. அவர் தீர்க்க தரிசனமா எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஐயா யோவானை போல பெரிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் பவுலுக்கு என்ன பண்ணியிருக்காரு. மெல்கி சேதேக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ரகசியம் பைபிள்ல யாருக்குமே தெரியாது, ஆனா பவுலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பவுலும் சொல்றாரு, நான் அதை பத்தி ரொம்ப எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை. அது ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர் இயேசுவுக்கு ஒப்பனையானவர்னு முடிச்சிடுறாரு அதோட. ஸோ அதனால இந்த 1000 வருஷம் அரசால போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்த சாட்சியா மரித்தவங்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கட்டாயம் அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் கூட இருப்பாங்கன்ட்டு பைபிள்ல நம்ம போட்டு. ஏன்னா வெள்ளை குதிரையில வரும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அவரோடு கூட அசிஸ்ட் பண்ணி இறங்கி கீழே என்ன பண்றாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் நாம நோவால இருந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முந்தையத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சிலரை நான் எடுத்துக்கிறேன். ஆதாமுக்கு கூட ஆண்டவர் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டார், தப்பு பண்ணாரு, திரும்ப கொடுத்தாரு. ஆதாமை ஏத்துக்கிட்டாருன்றதுக்கு ஒரு அர்த்தம். சேத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். சேத்தும் தேவ சாயல்ல தான் என்ன பண்ணிருக்கிறார், இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நான் அதை எடுத்துக்கொள்றேன். கடைசி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோவான் ஸ்நானகன் இல்லையே. ஃபர்ஸ்ட் அவர் புதிய ஏற்பாட்டுல தானே வராரு. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி மரித்தார். புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பிச்சதுன்னா பைபிள்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த முதல் வேர்வை நெத்தியில ரத்த துளியாய் விழுந்ததே, அதுதான் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை. அதான் புதிய ஏற்பாடு ஆரம்பம். அதனால பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 5ஆம் வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் இவங்க யார் தெரியுமா? மனம் திரும்பாத விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்க? இவ்வளவு கண்டும் அந்த ஜனங்க என்ன பண்ணலையா, மனம் திரும்ப. நீ முந்தைய அதிகாரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நடந்த அந்த ஜனங்க என்ன பண்ணலையா, பல்ல கடிச்சாங்க. மனம் என்ன பண்ண பாத்தீங்களா? ஒரு உதாரணம் காட்டுறேன். 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள்
பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு மரம் கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூன்யங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்பவும் பாத்தீங்களா? அப்ப இந்த மனம் திரும்ப இவ்வளவு நடந்த மனம் திரும்பாத ஜனங்க இருக்காங்கல்ல, 5ஆம் வசனம் அவங்கள பார்த்தா சொல்லுது, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை. இதுவே அவங்களும் மனம் திரும்பாதவங்க. அவங்களாம் யாருங்க? திரும்பாது. இப்ப 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் யாருன்னா சபை. அது என்னதுங்க? ஃபர்ஸ்ட் சபை. இவங்க யாருன்னா பாக்கியவானும் இருக்கிறார். இவர்கள் மேலே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் தெளிவா சொல்லுது. இந்த உபத்திரவ காலத்துல மரித்தவங்க என்ன ஊழியம் செய்வாங்களாம்? இப்போ சபை நம்ம இப்ப இந்த பூமியில இப்ப நம்ம இருக்க இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல. நம்ம எல்லாரும் அந்த ஊழியத்தை நம்ம இப்ப என்ன பண்ணணுமா? நம்ம மரலோகத்துக்கு போன பிறகு மனவாட்டியா ஆயிடுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ ஆசாரிய ஊழியம் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். இந்த ஆசாரிய ஊழியத்தை இந்த 1000 வருஷம் இவங்க என்ன பண்ண போறாங்க? உபத்திரவ காலத்துல ஆக்சுவலா இந்த உபத்திரவ காலத்துல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் சபை. அது என்ன சபை? ஆக்சுவலா கைவிட்ட சபை. ஆனா அப்போ சிலர் ஏத்துக்கிறாங்க. ஆண்டவர், ஐயோ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, அப்போ எங்க மனைவி சொன்னாங்களே ரசிக்கப்படாத கணவன்மார்கள். அதனாலதான் இப்பவே சொல்றேன், வீட்டில் யாராவது ரசிக்கப்படலைன்னா அவங்களுக்காக ரொம்ப என்ன பண்ணிடணும். ஏன்னா குடும்பமாக போனால் நல்லா இருக்குமா, தனியாக போனால் நல்லா இருக்குமா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, தனியாக போனீங்கன்னா என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன கேட்பாங்க? உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே, இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் எங்கே, இல்லை பிள்ளை. நம்ம ஊர் வழக்கம் தான், இருக்கிறவங்கள விட்டுருவாங்க. வந்தவங்க வந்தியான்னு கேட்க மாட்டாங்க, வராதவங்கள ஏன் வரல. இது வழக்கம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் முதல் வேலை என்ன கேட்குறாங்க? ஏன் வரல அப்படின்ட்டு. இப்போ கவனிங்க, அதுதான் அதனுடைய காரியம். அதனாலே சபை இங்கே அரசாட்சி என்ன பண்ணாதுங்க, செய்யாதுன்றது தான் என்னுடைய கூற்று. ஏன்னா மனவாட்டின்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு கணவனும் மனைவியை என்ன பண்ண மாட்டாங்களாம். நம்ம ஊர்லேயே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியை வேலைக்கு அனுப்பி பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில், நம்ம கிராமத்தில் மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கிராமத்தில் மனைவி என்ன பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா சம உரிமை என்ன பண்ணணும் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் என்ன பண்ணிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, 2 பேர் வேலை செஞ்சாதாங்க குடும்பத்தை என்ன பண்ண முடியுது. விற்கிற விலைவாசிக்கு எத்தனை பேர் வேலை செய்யணும்? 2 பேர் வேலை செஞ்சாதான் குடும்பத்தை என்ன பண்ண முடியுது. சரி, அது வேற. ஆனா இங்க யூதர்களுடைய கலாச்சாரத்துல அது இல்லை. பைபிள் முழுசும் யூத கலாச்சாரத்தினால நிரம்பி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சபையை பார்த்து ஆண்டவர் இனி நீ ஆசாரிய வேலையை செய்ய வேண்டாம், நீ என்னுடைய மனவாட்டியை என்ன பண்ணிட்ட ஆயிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்த்தெழுவார்கள். அவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆதாமின் ஆட்சி ஆளுகையை அவன் இழந்து விற்று போட்டான். தேவன் மறுபடியும் அந்த ஆளுகை அதிகாரத்தை என்ன பண்றாருங்க, கொடுக்கிறாரு. 1000 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரா, அரசால போறாரு. அப்ப அதுலதான் போன வருஷம் நான் என்ன பண்ணேன், போன வாரம் நிறுத்தினேன். இந்த 1000 வருஷம் முடியும் அளவும் சாத்தான் எதுல இருப்பானா, காவல்ல இருப்பான். இப்ப என்னுடைய கேள்வி, நான் போன வாரமா சொன்ன பிரதரும் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. 1000 வருஷம் அரசாட்சியில இந்த பூமியில யார் இருப்பா? உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியா மரித்த விசுவாசிங்க எழுந்துருவாங்க. அவங்க அவரு கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன பண்ண போறாங்களாம், ஆட்சி செய்து நியாயம் தீர்க்க போறாங்களாம். யாரை ஆட்சி செய்வாங்க, யாரை நியாயம் தீர்க்க போறாங்க? இப்போ பிரதர் சில கேள்வி கேட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 7 சபைகள் 4ஆம் அதிகாரத்துல, அந்த 7 சபை காலத்திலேயே உண்மையா இருந்த விசுவாசிகள், உண்மையா இருந்த சபைகள் கொல்லப்பட்டார்களாம். அந்திப்பா என்பவன் உண்மையா இருந்தான், பிசாசின் சிங்காசனம் அங்கிருந்து அவன் என்ன பண்ணான். அதுல ஒரு பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க. சபை காலம் இருக்கு இல்லையா, 7 சபை காலம், அப்பவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அடுத்து இப்ப 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4 குதிரை வருது இல்ல, இந்த 4 குதிரை அழிக்கும் போது 25% கொண்டுட்டாங்களாம்.
பூமியில இருக்கவங்க 25% பேர் என்ன பண்ணிட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. அப்ப எத்தனை சதவீதம் தான் இருக்கு? ஆனா இதுக்கு மேல நான் முன்னாடி சொன்னேன் 7 சபை காலத்துல கொஞ்சம் பேர் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அந்த கணக்கு வரல. அது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் பலிபீடத்துக்கு கீழே இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? இருக்கா? 6ஆம் அதிகாரம். அவன் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கணக்கு இருக்கா? அதுல கணக்கு இல்லை. சரிங்களா? நம்ம அந்த 25% மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன குறைஞ்சிக்கிட்டே வருது, பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கொல்லப்பட்டவங்க வெண்வஸ்திரம் தரித்து இருந்தாங்களாம். 7ஆம் அதிகாரம் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்கன்னு திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் எல்லாம் உபத்திரவப்பட்டு வந்தவங்களாம். அவங்க எல்லாம் யாருங்க? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து. இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டேன். கீழே வாசி, மிகுந்த உபத்திரவம். இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? அப்போ எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கா, கம்மியாயிட்டே வருதா? கம்மியாகுது. நம்ம இந்த 25% என்ன பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல கம்மியாயிட்டே வருது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த 2 இரத்த சாட்சிகள் மட்டும் கொல்லப்படல. அந்த இரத்த சாட்சிகளை பின்பற்றினவங்களும் என்ன பண்ணாங்க, கொல்லப்பட்டாங்க. இரத்த சாட்சிகள் 2 சாட்சி யாருன்னு சொன்னா, எலியாவும் மோசே. இப்போ அந்த எண்ணிக்கை என்ன பண்ணிக்கிட்டு தான் வருது, மக்களுடைய எண்ணிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 எக்காலம் இருக்குல்ல, 7 எக்காலங்கள் 8ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3இல் 1 பங்கு மறுபடியும் அழிவு. மனிதர்களும் அழுகிறாங்க, மிருகங்களும் அழிந்து போகுது. நீங்க அதை 13ஆம் வசனத்துல வாசிச்சு பார்க்கலாம். 11, 13 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எண்ணிக்கை என்ன பண்ணிக்கிட்டே தான் வருதுங்க. அதுக்கப்புறம் 7 வாதைகள், 7 எக்காலத்துக்கு அப்புறம் என்ன வருதுங்க, ஆண்டவருடைய கோபம். 7 வாதைகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிக்கலாம். அதுலயும் எண்ணிக்கை என்ன பண்ணிக்கிட்டு தான் வரும். ஒரு பக்கம் ஆண்டவருடைய நியாயத்திற்கு கோபாக்கின, இன்னொரு பக்கம் பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு வரான், சாத்தான் அந்தி கிறிஸ்து அழிச்சுக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்களேன். 20ஆம் அதிகாரம் கூட வேண்டாம், நீங்க 19ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா மிருகம், 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். இப்ப பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. பூமியில இருக்கிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து கூட என்ன பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு என்ன பண்ணலங்க, கணக்கே இல்லை. பூமியில இருக்க பறவைகளுக்கு எல்லாம் விருந்து வைக்கிற அளவுக்கு பூமியில பிணங்கள் என்ன பண்ண கிடந்தான். அப்ப கவனிங்க, இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பூமியில இருக்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, மனம் திரும்பாதவங்களுக்கு உயிரடையவில்லை, மனம் திரும்பினவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, உயிரிழந்தாங்க. அப்ப என் கேள்வி, பின்ன யார அவங்க அரசால போறாங்க? அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நான் ஒன்று சொல்றேன், இது உண்மையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நம்ம தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா? பைபிள்ல எங்கேயாவது உண்மையா இருக்கிற கிறிஸ்தவங்களை மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரா? வருத்தப்பட்டு சரி பிரதர், இப்போ என்னுடைய ஒரு கேள்வி. பிரதர் சொல்றாரு இது கிருபையின். என்னுடைய கேள்வி, ஒரு தப்பும் பண்ணாம சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்த மற்ற மதத்தினர் பிறந்ததுலேருந்து ஒரு தப்பும் பண்ணாம ஒரு தீங்கும் செய்யாம நல்லதையே செஞ்சு நல்ல பேரை வாங்கி மரித்திருக்கிறாங்க, வாழ்ந்து மரித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி யாருமே, ஒரு இடத்துல பைபிள்லேயே ஒருத்தர் கேட்கிறார், ஆண்டவரை பத்தி எங்களுக்கு யாருமே கேள்விப்படலையே, சொன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன். எங்க நீங்க கிறிஸ்தவங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவங்க அல்லாத சில மதத்தினர்கள் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்களா இல்லையா?
நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்நாளில் ஒருத்தரையாவது பார்த்துருக்கீங்களா? அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, பொய் சொல்ல மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க, தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, புறங்கூற மாட்டாங்க, எதுவுமே ஆனால் அவங்களுக்கு பண்ண ஒரே தப்பு என்னன்னா ரட்சிக்கப்படலாம். ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு யாருமே. ஒருத்தர் என்ன கேட்டார், பாஸ்டர் அன்னை தெரேசா பரலோகம் போவாங்களான்னு. சரி, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க தெரியாதுன்ட்டு? சரி, அவங்க யாரை வணங்குனாங்க? இயேசு கிறிஸ்துவை வணங்கினாங்க. இயேசு கிறிஸ்துவையும் வணங்கினார்கள், இயேசு கிறிஸ்துவையும் வணங்கினார்கள். ஆனா அவங்க பிரதானமா அவங்க அவங்க கையில ரோசரி இருக்கும். ரோசரி பைபிள்ல இருந்து வந்ததா இல்ல மனுஷன் பாபிலோன்ல இருந்து வந்தது? இது எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ராயபுரத்துல சிசுபவன் ஒன்று இடம் இருக்கு. அவங்க மடங்கள்ல அது ஒரு மடம். கோடிக்கணக்கான பணத்தை அவங்க காலில் கொட்டினாங்க. அவங்க சின்ன வயசுல அவங்க நினைச்சுதான் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க, நல்லா படிச்சவங்க அவங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதில் ஒரு புடவை செட்டு, இன்னொரு புடவை செட்டு அவங்க உடுத்திருந்தாங்க. 2 புடவை தான் அவங்க சொத்து. ஒரு பிளாஸ்டிக் பக்கெட், ஒரு மக்கு. சிசுபவன் வரும்போது அதை நானே பார்த்துருக்கேன், தூரத்துலேருந்து அவங்கள பார்த்துட்டேன் ஒரு முறை. ஆனால் நான் அவங்களை குறித்து விமர்சனம் பண்ண விரும்பவில்லை, எனக்கு அவங்கள பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்க பரலோகம் போவாங்களா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், பதில் சொல்ல எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கிங்க. பிரதர் சொன்னாங்க அவங்க நற்கிரிகள் செஞ்சுருந்தாங்க. அவங்க நற்கிரிகையில் எங்கே போயிருக்கோம்? எனக்கும் ஒரு ஆசை, அவங்கள நான் எங்கே பார்க்கணும் ஆசை. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காரியம் இடிக்குது. அது என்ன காரியம்? ஓகே, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷம் எனக்கும் தான் இருக்கணும்னு தான் நானும் சொல்றேன். அவங்கள நான் எங்க பார்க்கணும்னு. ஆனா கட்டாயம் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலங்க. ஒரு காரியம் தாங்க என்னை இடிக்குதாங்க. என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியும், இடிக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கும். அதனால என்னுடைய கேள்வி என்னன்னா, கவனிங்க, இப்படிப்பட்ட அருமையான அன்னை தெரேசா அம்மாவை போல அநேகர் இருந்தாங்க. அன்னை தெரேசா அம்மாவே ஒரு உதாரணமா நம்ம பார்க்குறோம். நிறைய செயின்ஸ் இருந்தாங்க. ஒரு அம்மா இருந்தாங்களாம், அவங்க பேர் அல்ஃபோன்சா. அவங்கள வணங்குறாங்க ரோமன் கத்தோலிக்கில். அந்த அம்மாவெல்லாம் கேரளாவில் அவங்களாம் புனிதர் அவங்களாம் புனிதர் பட்டம் வாங்கினவங்க. சரியா சார்? என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒன்று காட்ட போகிறேன். பைபிள் இல்லாததை நான் எதையுமே பேசுதில்லை. நம்முடைய தேவன் நீதியோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பாருன்னு பைபிளில் போட்டு எப்படி இருப்பாருங்க? இது நம்ம ஒரு பழமொழி, மனுஷன் நின்று கொள்வான் தெய்வன், அதெல்லாம் கிடையாது. நம்ம தேவன் நீதியோடும் நிதானத்தோடும் என்ன பண்ணுவாராம்? டப்புன்னு கண்ணை மூடிட்டு இவங்க அப்படி செஞ்சாங்க, ஓகே, டக்குன்னு ஐயோ நான் இன்னும் தீர என்ன பண்ணல, விசாரிக்கலையே. ஆண்டவரே, ஆட்சி செய்கிறவர்கள் தவிர ஆட்சி செய்கிறவர்கள் வேற ஜனக்கூட்டம் இருக்குமா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்ட போகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டில் போய் இதை நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு கதை போல இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எரேமியா 35:1-2 வாசியுங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. யாருக்கு உண்டாச்சா? ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க, வா நீ போய் இதை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லு. வாசிங்க. நீ ரேகாபியரோட வீட்டுக்கு போய். ரேகாபியர் என்ற ஒரு கூட்டம் அந்நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். அல்லேலூயா.
இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த நாட்கள் இப்படி ஒரு ஜனக்கூட்டம் என்ன பண்ணிருக்கு, வாழ்ந்தாங்க. அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். திராட்சை ரசம் என்ன பண்ணு, ஓகேவா? இது ஆண்டவரே சொன்ன, நான் சொன்னேன்னு போய் சொல்லுன்னு சொல்றாருங்க. நீங்க அப்புறம் வாசிக்கங்க. அந்த ரேகாபியர்களினுடைய ஜனக்கூட்டம், நாங்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம். ஏன்? எங்கள் முற்பிதாவாகிய ரேகாபியர் சொன்னாரு, நீங்க திராட்சரசம் என்ன பண்ணக்கூடாது. அவர் சொல்லி செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த கூட்டம் தன் முற்பிதா சொன்னதை, அவர் இறந்து பல வருடங்கள் ஆனாலும் அதை அப்படியே என்ன பண்றாங்களாம், ஃபாலோ பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றாரு கோவமா, இப்படி ஒரு கூட்டம் எவ்வளோ உண்மையா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு உண்மையா ஒரு கூட்டம் இருக்கு, நான் தெய்வமாச்சே, எவ்வளோ அற்புதத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், செய்திருக்கிறேன்னு அவ்வளோத்தையும் கண்டு, ஆனா நான் சொல்றதை இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டேது, ஏன் ஜனங்க. ஆனா இங்க ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு, அந்த ஜனக்கூட்டம் பேரு ரேகாபியர்கள். அவர்கள் தங்கள் மனிதனுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறார்களே, நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்றாரு. அதை பார்த்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜனங்க நீங்க என்ன பண்றீங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க, 13-14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேம் குடிகளையும் நோக்கி நீங்களின் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தைகளை கேட்டு என் புத்தியை நீங்க என்ன பண்ணல, ஏத்துக்கலையே. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. பாருங்க, யோனதாப் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க பிள்ளைங்க ரேகாபியர்கள் இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கை கொண்டு ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்திருக்கிறார்கள். தங்க தகப்பனுக்கு அவங்க அவ்வளோ கீழ்ப்படுகிறாங்களே. ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டே இருந்தேன். ஆனா இவ்வளோ நாளா எவ்வளோ சொல்லி கொண்டு இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். ஆண்டவர் வருத்தப்பட்டு கம்பேர் பண்றாரு. இப்ப எல்லாத்தையும் சொல்ல எனக்கு டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. இப்ப 18-19 வாசிங்க. அதே 35ஆம் அதிகாரம் 18-19. எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் சொல்கிறார். ஆனால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன், சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவது இல்லை என்று. இவங்க இங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இவங்க வீடு என் முன்னாடி வந்து ஒரு நாள் என்ன பண்ணும், அப்போ நான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களை நியாயம் தீர்ப்பேன். சான்ஸ் கொடுத்து தான் என்ன பண்ணுவேன், அவங்களை அழிச்சிருவேன்னு சொன்னாரா? இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவன் யூதர்களை விட நல்லவர்கள் ரேகாபியர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருங்க, அவங்க ஒன்னே ஒண்ணுதான், என்ன யாருன்னு அவங்களுக்கு, ஏன்னா நீங்க யாரும் என்னைய பத்தி அவங்களுக்கு சொல்லவும். ஆனா அவங்க அப்பா எப்போ சொல்லி செத்து போயிட்டார். அந்த ஆள் சொன்னதுக்கு இன்னமும் என்ன பண்றாங்க, நீங்க எனக்கு கீழ்ப்படி இல்லையே, ஆதலாலே எனக்கு முன்னாடி அவங்க கட்டாயம் நிக்காம நியாய தீர்ப்புக்கு என் முன்னாடி நிப்பாங்க. அவன் சொல்றாரு, இந்த 1000 வருஷம் வருஷாட்சியில இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன கொடுப்பாராம், ஒரு சான்ஸ் கொடுப்பாராம். கொடுத்த பிறகு 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் மறுபடியும் சங்கிலியை கழட்டி விடுறாரு. எதை கழட்டி விடுறாரு? ஏன் இது ஏன் நடக்குது? ஆன்சர், இது ஏன் நடக்குதுன்னா, இந்த 1000 வருஷம் முழு உலகத்தையும் இயேசு ராஜா மட்டும்தான் ஆளுகை செய்கிறார். அவருடைய ராஜ்யத்துல தீமையே எந்த கட்சியும் கிடையாது, அசுத்தம் கிடையாது, பாவம் கிடையாது. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குமா, இனப்பெருக்கம் இருக்குமா, எனக்கு தெரியல. அதெல்லாம் பத்திலாம் பைபிள்ல போடல, அதனால எனக்கும் தெரியல. இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா பாவம் இருக்காது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிச்சிக்கங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிச்சிக்கங்க. இதெல்லாம் எப்படி இருக்குமா, பாம்பை பிடிச்சி ஒரு பையன் விளையாடுவானா. பாம்பு அவ்வளவு சாதுவான மிருகமா என்ன பண்ணிடுமா, ஓனாயம் ஆடும். சிங்கத்தை ஒரு பையன் மேய்ச்சிட்டு வருவானா, ஆட்டையும் என்ன பண்ணுவானா, ரெண்டும். அப்ப அது மிருகத்துக்கு கூட அந்த மிருக குணம் போயிருமா.
அந்த ஹார்ம்ஃபுல் போயிருமா. ஆனால் இன்னைக்கு மனுஷங்களாம் மிருகமாகிட்டு வராங்க. வெளிநாட்டுலலாம் தெரியும் இல்லையா, ஒருத்தன் தனியாக நாயாக மாற்றிக்கிறான், பூனையாக மாற்றிக்கிறான், மாற்றிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுறாங்க. ஆனால் அப்போ மிருகங்கள் கூட எப்படி இருக்குமா, ரொம்ப சாஃப்டா இருக்குமா. ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்ப ஏன் கட்டவிழ்த்து விடுறாருன்னா, இப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ண பாருன்னா, 1000 வருஷம் அரசாண்ட பிறகு இவங்கெல்லாம் யாருக்கும் உண்மையா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கா பிசாசுக்கா? நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம பேசலாம், டைம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். அது ஆண்டவர் செக் பண்ணிட்டு தான் மேல அனுப்புவார். செக் பண்ணாம அனுப்புவாரா? நீங்க நம்ம பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஓகே டெஸ்டட் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரானிக் பொருள் ஃபேன் வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி ஓகே டெஸ்டட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேனை அவன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு அது சூடாகுதா இல்லையான்னு செக் பண்ணி நல்லா இருக்கும்போது தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி உங்ககிட்ட கொடுக்குறான். இந்த ஓகே டெஸ்டட்னு பிறகு தான் நம்ம எங்கே போக முடியும்? டக்குன்னுலாம் போயிட முடியாது. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு சாவை கொடும், நான் உங்ககிட்ட வந்துடுறேன். இந்த கதையே கிடையாது. செத்தவொடனே பரலோகமா? நியாய தீர்ப்புன்னு ஒன்று என்ன பண்ணுது இருக்கு. அதனால ஏன் இந்த 1000 வருஷத்துக்கு ஒரு சங்கிலியை அவுத்து விடுறாருன்னா, இந்த 1000 வருஷத்துல ரசிக்கப்பட்டவங்க உண்மையா இருக்கிறாங்களா? மாம்சம் அவங்களுக்கு இருக்குதானே செய்யுது. இந்த மாம்சத்துல அவங்க பாவம் செய்யாம உண்மையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். அவன் மறுபடியும் மோசம் போக்கி இருக்கான். திரள் கூட்ட கடல் தனை மணல் மறுபடியும் அவன் என்ன பண்ணுதான், ஃபாலோ பண்ணுதான். ஆண்டோடைய அக்கினி வந்து அவங்களை என்ன பண்ணுதான், அழிக்குதான். இப்போ பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், டைம் இல்லை, ஒன்றுக்கு ஒரு பவுல் சொல்றாரு, ஒரு காரியம் நல்லதா கெட்டதான்னு நம்பர் 1 நாளானது விளங்க பண்ணும். எதை விளங்க பண்ணுமா? அப்படியே போட்டீங்கன்னா அதுவே தெரிஞ்சிடும். 2வது அக்கினி ஆண்டவர் என்ன பண்ணுவார், சோதிப்பார். இந்த 2 காரியத்துல உண்மையா பொய்யான்னு என்ன பண்ணுது தெரிஞ்சிடும். அதனால இந்த 1000 வருஷத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரேகாபியர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுமா. இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா கட்டாயம் கிறிஸ்டினா இருந்திருக்க மாட்டார். கட்டாயம் அவரு கிறிஸ்டினா இருந்திருக்க மாட்டார். வேற ஏதோ என்னவா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அவர் வந்து ஒரு சன்மார்க்கமாய் ஒழுங்கா வாழ்ந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் என்ன பண்ணுவார், அவங்க அப்படியே எழுந்திருப்பாங்களா? அவங்க எழுந்திருக்கும் போது மேபி ராஜாக்கள் அரசாண்டு கொண்டு இருந்தார்களா, இல்லை வேற யார் அரசாண்டா, அந்த மைண்ட் செட்லேயே எழுந்திருவாங்களாம். அப்போ சொல்லுவாங்களாம், இல்லைங்க இப்போ அரசாடுறது யாரு, இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, இங்கே எந்த தீமையும் இல்லைங்க. இப்போ தீமை இல்லாமல் அவங்க 1000 வருஷம் இருந்துட்டாங்க. அடுத்து தீமையோட கர்த்தர் அவங்கள வைக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளையும் தோட்டத்தில் வச்சுட்டு அந்த மரத்தை வச்ச ஒருத்தர் கேட்டார், ஏங்க அந்த மரத்தை வச்சாரு? இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர் டெஸ்ட் பண்றாரு. மரத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு, நீ எனக்கு கீழ்படுகிறியா இல்லையா? கீழ்படிஞ்சவங்க தான் எங்க போக முடியும். இப்போ சில கேள்வியில நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும், ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை வைத்தார், அந்த மரத்தை வைக்கலாம்னா இவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது? ஏன் ஆண்டவர் 12 பேர்ல யூதாசை தேர்ந்தெடுத்தார், அவனை தேர்ந்தெடுக்கவில்லைன்னா அவன் காட்டி கொடுத்திருக்க மாட்டானே? இதெல்லாம் நம்ம கேள்வி. ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் என்ன பண்ணார். அதனால ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில என்ன நடக்கும்ன்றத ஒரு சின்ன ஹிண்ட் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுகிறேன். டைம் ஆயிடுச்சு, கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் வெகு சமீபித்து வருகிறதுனாலே ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் வருகிற நாட்களிலே ஆண்டவரே, எங்கள் நாட்களிலே நாங்கள் எங்களோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த உண்மையுள்ள ஒரு கூட்டமாக இருக்க. ஏனென்றால் மத்தேயு 24 போட்டிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லாதபடி ஆண்டவர் ஒரு பெரு கூட்டத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.